எல்லாருக்கும் வணக்கங்க. வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஐயன் வந்திருக்கிறாரு. பிராஸில் முருகரும் வேலும் நான் வாங்கியிருந்தேன் காம்போ ஆஃபரில். இன்றைக்கி முதல்ல அவங்கள பூஜை ரூமில் அமர்த்துறதுனால நான் அபிஷேகம் பண்ணி அமர்த்தலான்ட்டு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிமையாக பண்ணலாம். அதுக்கான என்கிட்ட எதுவுமே இல்லை, அபிஷேக ஸ்டாண்ட் இல்லை, ஒரு பூஜை ரூம் இல்லாததாலும் திருச்செந்தூர் ஆண்டவர்களே வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா தாம்பாளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊரில் திருவிழாலெல்லாம் தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க, அதாவது தாம்பாளம் வச்சுருப்பாங்க. அந்த தாம்பாளத்தில் தான் நான் ஐயனை ஃபஸ்ட்டு அமர்த்தி என்னால் என்ன முடியுதோ 3 அபிஷேகம், 5 அபிஷேகம், 7 அபிஷேகம் அப்படின்னு என்னால் எது முடியுதோ பண்ணலாம். நான் இன்றைக்கி 3 பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பாலாபிஷேகம். இன்றைக்கி என் பையன் கையால் பண்ணார். அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அவர் கையை பிடிச்சி கரெக்டாக அவர் ஐயனுக்கு அபிஷேகம் பண்ண வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பாலாபிஷேகம் பண்ணியிருந்தேன். சந்தன குங்குமம் வச்சு பாலாபிஷேகம் அவங்களுக்கு பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தீப ஆராதனை காட்டணும். நெய் தீபமும் சரி, சாம்பிராணியும் போடலாம். நான் சாம்பிராணி இல்லை, ஸோ அதை கட்டி சாம்பிராணி போட்டேன். அதில் தான் நான் அவருக்கு ஆரத்தி கட்டியிருந்தேன். 2வது அபிஷேகம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் சுத்தமான நீரால் மறுபடியும் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் 2வது அபிஷேகமே நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். 2வது மஞ்சள் அபிஷேகம் பண்ணேன். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்களால் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனைனா மலர்கள் அவங்களுக்கு சாத்தணும். சாத்திட்டு அதுக்கப்புறம் தீப ஆராதனை காட்டணும். ஆராதனை காட்டிட்டு அதே தான் சுத்தமான நீரில் அவங்களுக்கு மறுபடியும் அபிஷேகம் பண்ணிட்டு தான் நம்ம 3வது அபிஷேகம் பண்ணணும். நான் 3வது அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பன்னீரால் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு தீப ஆராதனை காட்டிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மறுபடியும் அவங்களுக்கு சுத்தமான நீரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை ரூமில் அவங்கள வச்சுக்கலாம். உங்களால் மனையிலோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பித்தளை பாத்திரத்துக்கு மேலே கூட நீங்கள் அதை வைக்கலாம். அவர் ஐயன் ரொம்ப எளிமையான கடவுள். நம்மளை எல்லாருமே அவர் நம்ம மனசார பண்ணுறதை தான் எதிர்பார்ப்பாரு. பண்ணிடணும். என் பையன் கையால் பண்ணேன். அது எனக்கு 2 மடங்கு சந்தோஷமாக இருந்தது. பின்னாடி என் பையன் தான் நிற்கிறான், சுற்றிக்கிட்டே இருந்தான். நான் எங்கள் வீட்டில் பூஜை ரூமெல்லாம் கிடையாது, செல்ஃபில் தான் வச்சுருப்பேன். பூஜை ஒரு செல்ஃபில் வச்சுருப்பேன். அதனால் தம்பிக்கு எட்டாதுங்கிறதுனால தான் நான் கீழே ஐயனை ஒரு ஸ்டாண்டில் வச்சு தாம்பாளம் வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அவள் கையால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். முருகர்னா அவனுக்கு ரொம்பவே இஷ்டம். நீங்கள் உங்களால் எந்த மந்திரம் முடியுதோ சொல்லலாம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகழுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, அந்த மந்திரமும் சொல்லிவிட்டு கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருப்புகள் எதுனாலும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா இப்போ எவ்வளவோ மொபைலில் வந்துருச்சு. மொபைலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களோட பூஜையை ஆரம்பிக்கலாம். நான் அபிஷேகம் பண்ணும்போது கந்த சஷ்டி கவசத்தை மொபைலில் போட்டுட்டு தான் நான் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்போது எனக்கு வேலுண்டு வினையில்லைங்கிறத சொல்லிவிட்டு ஓம் சரவண பவன் மந்திரத்தை நானும் என் பையன் சொன்னேன். உங்களால் எவ்வளோ முடியுது அவ்வளோ சொல்லலாம். 11 தாட்டி, 21 தாட்டி, 108 தாட்டி, உங்களுக்கு எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் ஓம் சரவண பவங்கிற மந்திரம் சொல்லலாம். ஓம் சரவண பவங்கிற மந்திரத்துக்கு என்ன எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. பூலோகத்துலேயும் சரி மேலோகத்துலேயும் சரி சரவண பவன் சொன்னோம்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு முருக அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை ஒன்றே சொல்லலாம். இன்றைக்கி ஃப்ரைடே, மாதாந்த வெள்ளி. தமிழ் மாதத்தில் வர கடைசி வெள்ளி தான் மாதாந்த வெள்ளின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி தான் நான் ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை ரூமில் அமர்த்திருந்தேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் மாரியம்மன் கோயிலில் திருவிளக்கு பூஜை நடத்தியிருந்தாங்க. ஸோ அதுலேயே நான் கலந்துக்கிட்டேன். அதனால் கொஞ்சம் வேகமாகவே பண்ணிக்கிட்டு இருந்தோம். பையனோட பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. அவங்களுக்கும் அந்த அனல் பற்றாமல் ஐயனுக்கும் கரெக்டாக பண்ணணுங்கிறதுனால கொஞ்சம் நான் பார்த்து பக்கத்தில் இருந்து பண்ணிவிட்டு பூஜைக்கு போனால கொஞ்சம் பூஜையை அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுவுமே வேண்டது வைக்கல ஐயனுக்கு. ஐயன் தள்ளி பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. பிராசனால் என்கிட்ட எந்த தெய்வமும் கிடையாது. முதல்ல என் வீட்டுக்கு பிராச ஐட்டத்தில் ஐயனையும் வேணும் கொண்டு வச்சதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அபிஷேகம் பண்ணிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு மலர்களால் அவங்களுக்கு
சமர்ப்பணம் பண்ணிவிட்டு உங்களால் என்ன நைவேத்தியம் கூட பண்ணலாம். இன்றைக்கி எங்கிட்ட மாம்பழம் தான் இருந்தது. ஸோ மாம்பழம் வச்சு ஐயனுக்கு பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடணும். தீபத்தூப ஆராதனை காட்டிட்டு கடைசி கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை முடிச்சுக்கலாம். எனக்கு வந்து திருச்செந்தூர் முருகனா ரொம்பவே இஷ்டம். நான் உயிரோடு இருக்கிறதும் சரி, இந்த வாழ்க்கையும் சரி, என் ஐயன் செந்திலாண்டவரும் சண்முகரும் கொடுத்ததான். உங்களுக்கு என்ன முருகர் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து என் ஐயன் செந்திலாண்டவர் தான். இன்னொரு நான் பூஜையில் தெளிவாக நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இன்றைக்கி வந்து அவசரமாக நான் வீடியோ எடுத்ததுனால என்னால் காட்ட முடியல, சரியாக மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஐயனை பண்ணது நான் பூஜையில் அமர்த்தியிருந்ததுனால நான் ஆறுமுக வேல் விளக்கை ஏற்றிருந்தேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா.